டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வெற்றி வாகையின் வெற்றி வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து 6th ஓல்டு புக்கில் இயல் 6 வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி இயல் 7 பார்க்கலாங்களா? அது திருக்குறள். இந்த திருக்குறள் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம்ன்ற மாதிரி பொறுமையாக எடுத்து படிங்க. இதில் நமக்கு சொல்லை பற்றி கொடுத்துருக்காங்க, இன்சொல். ஓகேங்களா? அதை பற்றி அந்த சொல்லு வந்து எந்த அளவுக்கு நம்ம இனிமையாக பேசுகிறோமோ அதை பற்றி தான் இது சொல்லப்படுது. ஓகேங்களா? இதில் முக்கியமாக நமக்கு இந்த அறிஞ்சொர் பொருள் நமக்கு கேட்குறாங்க. 3 கேள்வி அல்லது 4 கேள்வி அறிஞ்சொர் பொருள்லேருந்து வருது. அதனால் மிக முக்கியமான அறிஞ்சொர் பொருள் பழைய புத்தகத்தில் தேடி எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த குறளை படிங்க, அதில் உள்ள பொருளை படிங்க, அதுக்கப்புறம் அறிஞ்சொர் பொருளை படிங்க. இப்போ பாருங்கள், அலை, கலந்து, படிரு, வஞ்சம், இந்த மாதிரி மிக முக்கியமான அறிஞ்சொர் பொருள்களை தேடி படிச்சுக்கிங்க. ஓகேங்களா? ஒரு தடவை திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் படித்து பார்த்துக்குங்கப்பா. ரைட். அதில் முக்கியமானது மட்டும் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், துவ்வாமைனா வறுமை. அப்போ இதுக்கு ஆப்போசிட் கேட்பாங்க. துவ்வாமை என்பதனுடைய ஆப்போசிட் என்ன? இப்போ வறுமைக்கு ஆப்போசிட்னா செழுமை. அந்த மாதிரிலாம் நமக்கு கேள்விகள் கேட்கப்படலாம். இதெல்லாம் ஒரு தடவை நம்ம உட்காந்து படித்தா தான் நம்ம எக்ஸாமுக்கு தயாராக முடியும். இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல மறுமை. அப்போ மறுமைக்கு ஆப்போசிட்டு இன்மை, இன்மைக்கு ஆப்போசிட்டு மறுமை. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேட்கலாம். அப்போ மறுபிறவி, இப்பிறவின்னு தெரிஞ்சால் தான் நம்ம இதை எழுத முடியும். ஓகே. அடுத்தது நமக்கு இருக்கிறது செய்யும் தொழிலே தெய்வம் பட்டுக்கோட்டை. இந்த பட்டுக்கோட்டை வரிகளை நமக்கு ரொம்ப எல்லா கவிதைகளிலிருந்து நமக்கு பாடல்களை எடுத்து கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு தடவை படித்து வச்சுக்கிங்க. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. ஓகேங்களா? காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். ஓகேங்களா? நம்மளுடைய கனவும் கண்டிப்பாக ஒரு நாள் நனவாகும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 18,000 வேக்கன்சி டிஎன்பிஎஸ்சி மூலமாக நாங்கள் நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக தலைமை பொறுப்பேற்ற டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் நமக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அதனால் வேக்கன்சி நல்லா வரும்ன்றது ஒரு நம்பிக்கையோடு உட்காந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு ஆண்டு இருக்குதுன்னு நினைக்காதீங்க, எப்படி ஓடுதுன்னே தெரியாது. ஓகேங்களா? சரி, இந்த பாடல்கள்லாம் ஒரு தடவை படித்து பாருங்கள். நம்மளுடைய கனவும் கண்டிப்பாக ஒரு நாள் நினைவாகும். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். இதை எழுதினவர் யாருன்னு கேட்பாங்க, பட்டுக்கோட்டை. இந்த பாடல் வரிகள்லாம் கொஞ்சம் நல்லா உட்காந்து படிங்க. ஆசிரியர் குறிப்பு. இவர் பிறந்த ஊர் வந்து செங்கப்படுத்தான் காடு. இதை நம்ம 6th நியூ புக்கில் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? செங்கப்படுத்தான் காடு, பட்டுக்கோட்டை. இதில் இந்த பட்டுக்கோட்டையோட காலம் வந்து நமக்கு டேட்டு மந்த் இயர் தெரியுதோ இல்லையோ, இயர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 1930 1959 வரைக்கும். இதை 29 வருஷம் வாழ்ந்துருக்கிறார். படிக்கும்பொழுதே எத்தனை வருஷம் அவர் வாழ்ந்தாருன்னு சேர்த்து படிங்க. அது கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு பலன் கொடுக்கும். சரிங்களா? மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுகிறார். நம்ம புது புக்கில் என்னென்னலாம் கொடுத்துருந்தோன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர், திரை இசை திருவள்ளுவர், இவ்வாறெல்லாம் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றினார். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல் வழி மூலம் பரவலாக்கினார். மீது இல்லாமல் புது புக்கில் பட்டுக்கோட்டை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. புது புக்கில் எந்தெந்த பர்சனாலிட்டி கொடுத்துருக்காங்களோ அவங்கள தேடி பிடிச்சி பழைய புக்கில் இருந்தாலும் படிச்சிருங்க. அடுத்தது கல்லிலே கலைவண்ணம். காவிரிப்பாயும் சோழவள நாடு, கலைகளின் விளைநிலமம், வியக்க வைக்கும் கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் கொழிக்கும் ஊர் கும்பகோணம். ஓகேங்களா? ஏன்னா கும்பகோணத்தில் என்ன கோயில் இருக்குது? ஐராதீஸ்வரர் கோயில் இருக்குது. கோயிலுடைய பெயர் ஐராதீஸ்வரர். அது என்ன ஊரில் இருக்குது? தாராசுரம் என்ற ஊரில் இருக்குது. எந்த ஆற்றங்கரையில்? அரிசில் ஆற்றின் தென்கரையில். ஓகேங்களா? ராஜராஜ சோழன் கட்டினது தஞ்சை பெரிய கோயில். அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு கோயிலை கட்டினார். அந்த ராஜேந்திர சோழனுடைய மகன் 2ஆம் ராஜராஜன், இவரால் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த ஐராதீஸ்வரர் கோயில். ஓகேங்களா? கலைகளின் சரணாலயம் என்று இந்த கோயில் அழைக்கப்படுது. ஓகேங்களா? 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோயில். யார் கட்டினா? ராஜராஜ சோழன் 2. ஓகே. 100 கோவில்களுக்கு சென்று அதன் சிறப்புகளையும் பேரழகை பார்த்து மகிழ்ந்த அனுபவத்தை இந்த ஒரே கோயில் நமக்கு தருகிறது. எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு பார்த்துக்குங்க. 100 கோயிலுக்கு போய் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த ஒரே கோயிலில் கிடைக்குதுன்றாங்க. சரி, இக்கோயிலின் வளாகத்தில் எங்கும் சிற்பமயமாக காட்சியளிக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். எங்கே பார்த்தாலும் இருக்குமா சிற்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சிற்பத்திலும் ஒரு கதையோ காவியமோ பொதிந்திருக்கிறது. முப்புறம் எரிந்தவன் திரிபுராந்தகன்,
கஜசம்ஹார மூர்த்தி என்பதன் பொருள் யானையை வதம் செய்பவன். இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சுங்கப்பா. அடிமுடி தேட வைப்பவர் அண்ணாமலையார். அந்த அண்ணாமலையாரை லிங்கோத்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னம் பாலிப்பவள் அன்னபூரணி. கண்தானத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் கண்ணப்பர். கண்தானம் கண்ணப்பர். தாராசுரத்தில் உள்ள ஐராதீஸ்வரர் கோயில் நுழைவாயில் உள்ள 7 படிகளின் பெயர் சரிகம பதனி. இப்போ இசைதானே இது சரிகம பதனி, 7 சுரங்கள், அதுதான் அங்கே சொல்கிறாங்க. 7 படிகளில் சரிகம பதனி காணப்படுது. தாராசுரம் கோவிலில் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கூறியவர் கார்ல் சேகன். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா தாராசுரம் கோயில் வான்வெளி ரகசியத்தை காட்டுறதா அவர் சொல்கிறார், கார்ல் சேகன். அதிபத்தர், அமர் நீதியார், இயற்கை பகையார், இசைஞானியார், எரிப்பத்தர், ஏனாதி நாயனார் முதலிய 63 நாயன்மார்களின் கதைகளை எழுத்து தலைப்புகளுடன் கூடிய புடைப்புச் சிற்பங்கள் உள்ளன. அப்போ இதுவும் இந்த வரியும் ரொம்ப முக்கியம். அப்போ 63 நாயன்மார்கள். இந்த 63 நாயன்மார்களை வேறு என்ன சொல்லுவாங்க? தனியடியார்கள்னு சொல்லுவாங்க. நாயன்மார்கள்னு சொல்லலாம், தனியடியார்கள்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு கேள்வி. நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 63. அல்லது தனியடியார்கள் எத்தனை பேர்? 63. தொகையடியார்கள் 9 பேர். அப்போது இந்த நாயன்மார்கள் 63, தொகையடியார்கள் 9 நம்ம சேர்த்து கூட்டி பார்த்தா 72 கிடைக்கும். ஓகேங்களா? அவங்கள சிவனடியார்கள்னு சொல்லணும். இப்போ சிவனடியார்கள் எத்தனை பேருன்னு கேட்டால் 72ன்னு சொல்லணும். ஓகேங்களா? சரி. தாராசுரம் கோவிலை கலைகளின் புகலிடம் என யுனெஸ்கோ 2004 அங்கீகரித்துள்ளது. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கலைகளின் சரணாலயம் என அழைக்கப்படுவது ஐராதீஸ்வரர் கோயில். பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது. பௌத்த தலங்கள் உள்ள இடம் திருமயம், தரங்கம்பாடி, செஞ்சி. இதெல்லாம் பௌத்த தலங்கள் உள்ள இடம். சமணர் கோயில் உள்ள இடம் தீபங்குடி. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. நம்ம சும்மா ஓரலாக பார்த்தா எக்ஸாமில் கேள்வி கேட்டதுக்கப்புறம் நம்ம தடுமாறுவோம். தமிழ் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் மயிலை சீனி வேங்கடசாமி. இப்போ மயிலை சீனி வேங்கடசாமி பற்றி நமக்கு புது புக்கிலையும் கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழ் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் மயிலை சீனி வேங்கடசாமி. அழகு கலையின் வேறு பெயர்கள் கவின்கலை, இன்கலை, நற்கலை. அப்போ என்ன பண்ணுவாங்க? இதில் ஆட் ஒன் ஆஃப் அவுட்டும் வைக்கலாம். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துட்டு எந்த கலை பொருந்தாதுன்னு கேட்பாங்க. அப்போ இது தெரிஞ்சால் தான் நம்ம அதை எழுத முடியும். இதெல்லாம் அழகு கலையின் வேறு பெயர்கள் அப்படின்னு நமக்கு. அழகு கலைகள் மொத்தம் 5: கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை. மேரி கியூரி. கியூரி அம்மையார் 1867 போலந்து நாட்டில் பிறந்தார். இதெல்லாம் நம்ம இயர்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி தான் வச்சுக்கணும். 1867 போலந்து நாடு. இவர் தன் தாய்க்கு 5வது குழந்தையாக பிறந்தார். இவரே தாய்க்கு பிறந்த கடைசி குழந்தை. இவரது தந்தை ஒரு அறிவியல் ஆசிரியர். இவர் கல்லூரி படிப்பை பிரான்சில் பயின்றார். இவரது கணவர் பியூரி கியூரி. அப்போ இந்த மேரி கியூரியோட கணவர் பெயர் பியூரி கியூரி. இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஒரே குடும்பத்தை சார்ந்த நபர்கள் 3 தடவை என்ன பண்ணியிருக்காங்க? நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த சாதனை முறியடிக்கப்படலை. ஓகேங்களா? அறிவியல் மேதை A.H. பெக்காரல் என்பவருடன் மேரி கியூரி மற்றும் பியரி கியூரி இயற்பியல் ஆய்வை மேற்கொண்டார். இந்த பழைய புத்தகம்லாம் அப்படி ஒரு தடவை ரீட் பண்ணிங்க. ரொம்ப முக்கியமான கேள்விட்டு மனப்பாடம் பண்ணிங்க. அதில் இந்த மாதிரி TNPSC அப்படின்னு இருக்கா, அதை தேடி பிடிச்சி தரவாக படிச்சுக்கிங்க. ஏன்னா இந்த TNPSC அப்படின்னு போட்ட கேள்விகள் மட்டுமே மொத்தம் 55 வினாக்கள் உங்களுக்கு லாஸ்ட் குரூப் 4ல் இடம்பெற்றுது. இப்போ வரக்கூடிய குரூப் 2லையும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 50க்கு மேலே தான் கண்டிப்பாக வரும். அதை நான் உங்களுக்கு கேட்ட எக்ஸாம் நடந்து முடித்த பிறகு உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். ரைட். மேரி கியூரியும் இவரது கணவரும் முதலில் கண்டுபிடித்தது பொலோனியம் என்ற தனிமத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. முதலாக கண்டுபிடிச்சது எது? பொலோனியம். கியூரி தம்பதியர் 2 ஆண்டுகள் போராடி கண்டுபிடித்த தனிமம் ரேடியம். இல்லைங்களா? அப்போ ஃபஸ்ட்டு படித்தது பொலோனியம், அதுக்கப்புறமா 2வது தேடி கண்டுபிடிச்சது ரேடியம். கியூரி தம்பதியினர் பொலோனியம் ரேடியம் கண்டுபிடிப்பிற்காக 1903 இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றனர். அப்போ எந்த துறைக்கு அப்படின்றத நீங்கள் தெரியாத ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஆண்டுன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட்.
இது 2017 கேட்கப்பட்ட கேள்வி. அதனால் தரவா படிச்சுக்கங்க. ரேடியத்தின் உதவியால் மனித குலத்திற்கு கேடு விளைவிக்கும் புற்றுநோய் மற்றும் பலவகை தோல்வியாதிகளை குணமாக்கலாம் என கண்டறிந்தார். ரேடியத்தை தனியார் நிறுவனம் $50 லட்சம் விலைக்கு வாங்க முன் வந்தது. இப்போ ஏறக்குறைய ஒரு $75 $80 வரைக்கும் வரும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் மதிப்பை போட்டு பார்த்துங்க, அப்போயே எவ்வளோ விலைக்கு இதை கேட்டிருக்காங்கன்னு. ஆனால் கியூரி தனது கண்டுபிடிப்பை அறிவியல் உலகத்திற்கு தானமாக வழங்கினார். ரைட். பின்னர் தனது கணவர் ஆற்றிய பேராசிரியர் பணியை அவர் ஏற்றார். கியூரி ரேடியத்தின் அணு எடையை கண்டறிந்தார். இதற்காக இரண்டாவது முறையாக 1911 வேதியியலில் நோபல் பரிசை பெற்றார். ஃபஸ்ட்டு இயற்பியலில் வாங்குறாரு, இப்போ வேதியியலில் வாங்குறாரு. ஓகேங்களா. இது 1903 வாங்குறாரு, இப்போ 1911 வாங்குறார். ஓகே. நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி மேரி கியூரி. இந்த மாதிரி முதல் அப்படின்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ரொம்ப கவனமாக நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி மேரி கியூரி. மேரி கியூரியின் மகள் ஐரின். மேரி கியூரியின் மருமகன் ஜோலியட் கியூரி, இவருடைய கணவர். கியூரியின் மகளும் மருமகனும் செயற்கை கதிர்வீச்சு ஆராய்ச்சிக்காக 1935 வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்றனர். அப்போ 3 வருஷம் பாருங்கள், 1903, 1911, 1935. இந்த 3 ஆண்டுகள் அந்த குடும்பம் நோபல் பரிசை வாங்கியிருக்காங்க. ஒரே குடும்பத்தை சார்ந்த நபர்கள் 3 தடவை வாங்கினது வேறு யாரும் கிடையாது. ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 நபர்கள் நோபல் பரிசு பெற்ற சாதனை இன்றளவு முறியடிக்கப்படவில்லை. கியூரி அம்மையார் 1934 இயற்கை எழுதினார். ஓகேங்களா. இவ்வளோ தான் இதில் இருக்குது. அடுத்து தனிப்பாடல். தனிப்பாடல்ன்றது பல்வேறு புலவர்களால் இயற்றப்பட்ட நூல்களை எடுத்து தொகுத்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தனிப்பாடல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த தனிப்பாடல் திரட்டில் மொத்தம் இருக்கிற பாடல்களுடைய எண்ணிக்கை 1113 பாடல்கள் இருக்குது. அதில் 110 புலவர்கள் பாடியிருப்பாங்க. பாடல்களுடைய எண்ணிக்கை 1113, புலவர்களுடைய எண்ணிக்கை 110. ஓகேங்களா. இதில் பாருங்கள், கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தான், இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா அப்படின்னு கேட்குறார். இந்த உடுமலை ராமச்சந்திர கவிராயர் இவர் துன்பத்திலும் நகைச்சுவையோடு பேசுவதில் இவர் வல்லவர். ஓகேங்களா. சரி, இந்த இடத்துல எந்த மாதிரி கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு சொல்லு கல்லுன்றதுக்கு பக்கத்தில் தான் என்ற சொல்லு வந்திருக்கு, மண் அப்படின்றதுக்கு பக்கத்தில் தான் என்ற சொல்லு வந்திருக்கு, காய்ச்சி அப்படின்னு சொல்கிற சொல்லுக்கு பக்கத்தில் தான். அப்போ ஒவ்வொரு சொல்லுக்கு பக்கத்துலேயும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தான் தான் தான். இந்த பாடல் முழுவதுமே அந்த தான் என்ற ஒரு சொல்லை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாடலை பாடியிருக்காங்க. அப்போ தான் என்ற சொல்லை தனதாக்கி கொண்ட கவிஞர் யார் அப்படின்ற கேள்வி கேட்டால் ராமச்சந்திர கவிராயர் அப்படின்னு நம்ம ஆன்சர் கொடுக்கலாம். அப்போ பாடலை படிக்கும்போதே கொஸ்டின் நமக்கு எந்த மாதிரி ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சி படிச்சுக்கணும். ஓகேங்களா. சரி, ஒரு தடவை பாடலை மட்டும் படித்து பாருங்கள், போதுமானது. பாருங்கள், பொருள், கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்க இறைவன் சொல்லித்தரவில்லையே, பொன் பொருள் கொடுத்து என்னை காக்கவும் இல்லையே, இதற்காக யாரையும் குற்றம் சொல்லி என்ன பயன், எங்கும் எல்லோரிடமும் பல்லை காட்டி பிழைக்குமாறு இறைவன் என்னை படைத்து விட்டானே. ராமச்சந்திர கவிராயர் பாடியிருக்காரு. சொல் பொருள்லாம் ஒரு தடவை நல்லா படித்து வச்சுக்கிங்க. மிக முக்கியமானது ஏதாவது டீவியேஷனாக இருக்கா அதை தேடி பிடிச்சி படிச்சுக்கிங்க. என்ன இருக்குது இதில், குமரக்கண்ட வலிப்பு ஒரு வகை வலிப்பு நோய், பதுமத்தான் தாமரையில் உள்ள பிரம்மன், இந்த மாதிரி வரிகள்லாம் நம்ம தேடி பிடிச்சி படிச்சுக்கணும். அப்போ பதுமத்தான்னா யார், பிரம்மன், தாமரையில் உள்ள பிரம்மன். பரங்குன்றாளன் திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன். ஏன்னா அப்போ என்ன ஊரில் இருக்கிற முருகன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. நூல் குறிப்பு, கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் என்ற பாடல் தனிப்பாடல் திரட்டில் ராமச்சந்திர கவிராயரால் பாடப்பட்டது. ராமச்சந்திர கவிராயர் துன்பத்தை நகைச்சுவையோடு சொல்லுவதில் வல்லவர். தான் என்ற சொல்லை தனதாக்கி கொண்டவர். புலவர்கள் பலர் அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பு தனிப்பாடல் திரட்டு. பெரும்பாலான பாடல்கள் 200 முதல் 300 ஆண்டுகளுக்குள் பாடப்பட்டவையாகும். இது ஒரு முக்கியமான தனிப்பாடல் திரட்டு. நம்ம புது புக்கிலையும் இருக்குது. அதை கொஞ்சம் பாடல்களுடைய எண்ணிக்கை புலவர்களுடைய எண்ணிக்கைலாம் ரொம்ப அவசியம். அந்த காலம் இந்த காலம், உடுமலை நாராயண கவி பாருங்கள். இதுலேருந்து கூட நமக்கு இந்த உடுமலை நாராயண கவியை
பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்ற கேள்வியை இந்த குரூப் 4 எக்ஸாம் நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் உங்களுக்கு கேள்வியாக கேட்டாங்க. இதில் இந்த வரியெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நினச்சதெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், எதையும் நேரில் பார்த்து நிச்சயிப்பது இந்த காலம். அந்த மாதிரி பாடல் வரிகளை ஒரு தடவை படித்து பார்த்துக்குங்கப்பா. உடுமலை நாராயணகவி. ஓகேங்களா? மழை வரும் என்றே மந்திரம் செபிச்சது அந்த காலம், அது மழையை பொழிய வைக்க எந்திரம் வந்தது இந்த காலம் என பாடியவர் உடுமலை நாராயணகவி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்தந்த வரிகளை ஒரு பாடல் இருக்குன்னா எந்த பாடல் எக்ஸாமில் கேட்கப்படுறது இந்த மாதிரி ரெட்டில் நாங்கள் குறித்து கொடுத்துருப்போம். அது இல்லாமல் அது எந்த இயரில் கேட்டாங்கன்றதையும் நாங்கள் குறித்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இந்த ஒரு புக்கு உங்கள் கையில் இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் 95 மார்க்கு குறைஞ்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 10 வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பர் இது உள்ளே வச்சுருக்கோம். நீங்கள் 10 வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பரையும் தேடி படிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை ஜெராக்ஸ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் படிக்கும் பொழுதே புது புக்கு, பழைய புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே சேர்த்து படிச்சிடுறீங்க. ஓகேங்களா? 3 in 1 பார்த்துடுறீங்க. ஓகேங்களா? அதுதான் அந்த புத்தகத்துடைய சிறப்பே. ஓகேங்களா? ரைட். ஆசிரியர் குறிப்பு. உடுமலை நாராயணகவி தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியரும் நாடக எழுத்தாளரும் ஆவார். பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பினார். இது எக்ஸாமில் கேட்டாங்களா பாருங்கள். பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயணகவி. 2017, 2018 லாஸ்ட் குரூப் 4லேயும் இந்த கேள்வி கேட்டாங்க. 2024 இந்த குரூப் 4ல் கேட்டாங்க. காலம் பாருங்கள், 1899 1981 வரைக்கும். இந்த காலங்களை மட்டும் கொஞ்சம் ஒரு நாளைக்கு 2 பேர் அப்படின்னு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தது தமிழ்ச்சொல். இதெல்லாம் நீங்கள் அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. இந்த தமிழ்ச்சொல்லை நல்லா உட்காந்து தரவாக பாருங்கள். ஓகேங்களா? ரைட். இதில் பாருங்களேன், இதை முக்கியமாக இதை நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்கான். டீ அப்படின்னா இந்த நீர் போடணும். இப்போ டீ கேட்குறோம் கடையில், அதில் பாதி தண்ணி தானே இருக்கும், நீர் தான் இருக்கும். டீ தேநீர் கேட்டால் அதில் நீர் தான் அதிகமாக இருக்கும். இப்போது இந்த நீ போடுறீங்க இல்லையா, ரன்னகரம், அந்த நா போட்டால், அந்த நீ போட்டால் தேன் கலந்த நீர். அப்போ அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த தேநீர்னால் நம்ம குடிக்கிற டீ. இதுவே இந்த நீக்கு பதிலாக ரன்னகர நீ அதை போட்டால் தேன் கலந்த நீர். அதனால் இந்த 2 டிஃப்ரென்ஸையும் நீங்கள் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சு படிங்க. பாருங்கள், இதெல்லாம் இப்போ இன்டர்நெட்டுன்றதெல்லாம் 2024 கேட்டிருக்காங்க. மீடியா ஊடகம் 2024 கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்கள், இது 2024 உள்ள பாருங்கள், தகுதி தேர்வில் கேட்டிருக்காங்க. எந்தெந்த எல்லா எக்ஸாமுமே இதில் நோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ஒரு புத்தகம் உங்களுக்கு மிகச்சிறந்த புத்தகமாக இருக்கும். 2 ஆண்டுகள் இதுக்காக கடினமாக நாங்கள் உழைச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஒரு புத்தகம் உங்களுக்கு இருந்தாலே உங்களுடைய பணம் மிச்சம். முக்கியமாக உங்களுடைய நேரங்களை மிச்சப்படுத்தி படிக்கிறதுக்கு இந்த புத்தகம் உறுதுணையாக இருக்கும். ஓகேங்களா? 8.3 நாடும் நகரமும். நாடு என்ற சொல் ஆதியில் மக்கள் வாழும் நிலத்தை குறிப்பதாக வழங்கப்பட்டது. மூவேந்தர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி தமிழ்நாடு. சங்க காலத்தில் அவங்க மூவேந்தர்களும் வாழ்ந்தாங்க. மூவேந்தர்கள் எனப்படுபவர் சேர, சோழ, பாண்டியர்கள். அப்போ பாருங்களேன், இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு யாரை குறிப்பிடுறாங்க? சேரர்களை தான் குறிப்பிடுறாங்க. 2வது சோழர்களை குறிப்பிடுறாங்க. 3வது தான் பாண்டியர்களை குறிப்பிடுறாங்க. அப்போ நமக்கு என்ன கேள்வி கேட்கலாம்? மூவேந்தர்களில் முதன்மையாக வைத்து போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். யாரை? சேரர்களை தான். யார் சொல்கிறா? இலக்கியங்கள் சொல்லுது. சங்க இலக்கியங்கள் சேரனை தான் முதல்ல வச்சு பாடியிருக்கு. சேர, சோழ, பாண்டியன். அப்போ இதுலேருந்தும் உங்களுக்கு கேள்விகள் அமையலாம். ரைட். சிறுபான்மையாக சில தனியூர்களும் நாடென்று பெயர் வழங்குதல் உண்டு. முறப்பு நாடு என்பது பாண்டிய மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு நாடுகள் ஒன்று. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். முறப்பு நாடு என்பது எதை குறிக்கும்? சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் அப்படின்னு கேட்பாங்க. இப்பொழுது அப்பெயர் பொருணை ஆற்றின் கரையில் உள்ள ஒரு சிற்றூரின் பெயராக நிலவுகிறது. சோழ நாட்டில் மாயவரத்திற்கு அடுத்ததாக உள்ள ஒரு ஊர் தானே அது, கொரநாடு. இதெல்லாம் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க, எதுவும் கேட்டதில்லை. சும்மா ஒரு தடவை படிச்சுட்டு விட்டுருங்க. கூரை நாடு என்பதே கொரநாடு என்று மருவி வழங்கலாயிற்று. அப்போ பாருங்கள், இதெல்லாம் இலக்கணத்தில் பிடிச்சி வச்சு கேட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால். அப்போது கூரை நாடு என்பதனுடைய மருவு என்னன்னு கேட்பாங்க. இது கொரநாடு. இதெல்லாம் நீங்கள் எப்பயுமே சரி கேட்கலனா கூட தெரிஞ்சு வச்சுக்கணும், மருவலாம். ஓகேங்களா? ரைட். பட்டுக்கோட்டை வட்டத்தில் காணாடும், மதுராந்தக வட்டத்தில் தென்னாடும் உள்ளன. சிறந்த ஊர்கள் நகரம் என்று அழைக்கப்படும். ஓகேங்களா?
நாட்டின் தலைமைச் சான்ற நகரம் தலைநகரம் என்று அழைக்கப்படும். நம்மாழ்வார் பிறந்த ஊர் குருகூர். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், புது புக்லேயும் இருக்குது. தற்பொழுது அது என்ன அழைக்கப்படுது? ஆழ்வார் திருநகரி. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். குருகூர் எனப்படுவது எது? ஆழ்வார் திருநகரி. இதெல்லாம் பழைய புக்கில் இருந்தாலும் சரி, புது புக்கில் இருந்தாலும் சரி, எப்பயுமே மறக்காதீங்க. பாண்டிய நாட்டில் உள்ள விருதுப்பட்டி வர்த்தகத்தால் மேம்பட்டு இன்று விருதுநகராக விளங்குகிறது. காமராஜர் பிறந்த ஊர் விருதுநகர். தொழில்களால் சிறப்படையும் ஊர்கள் பேட்டை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ தொழில் அதிகமாக இருந்தால் அது பேட்டை. சேலத்திற்கு அருகில் செவ்வாய்க்கிழமையில் சந்தை நடைபெறும் ஊர் செவ்வாய்ப்பேட்டை. செவ்வாய்க்கிழமை நடக்கிறதுனால செவ்வாய்ப்பேட்டை சேலத்தில். சென்னை மாநகரம் 300 ஆண்டுகளுக்கு முன் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட நகரம். உங்களுக்கே தெரியும், 1639 விலைக்கு வாங்கப்பட்டு 1640 அங்கே ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது. ராயல் மிதிவண்டி நிறுவனத்தை தொடங்கியவர் ஈஸ்வரன். இன்று சென்னையில் சிறந்து விளங்கும் மயிலாப்பூரும் திருவல்லிக்கேணியும் கடற்கரை சிற்றூர்களாக அந்நாளில் காட்சியளித்தன. மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரம் சிவாலயம் மிக பழமை வாய்ந்த கோயிலாகும். இக்கோவிலை பற்றி திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? திருமயிலைக்கு அருகே உள்ள திருவல்லிக்கேணி முதல் ஆழ்வார்களால் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இது மூணும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மூன்று ஆழ்வார்கள் தான் அந்த முதல் ஆழ்வார்கள், ஓகேங்களா? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இந்த ஆர்டரோடு படித்து வச்சுக்கணும். பொய், பூதம், பேய் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவல்லிக்கேணி அக்காலத்தில் அல்லிக்கேணி என்று அழைக்கப்பட்டது. இந்த மாதிரி பழைய பெயரெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். புறம் என்னும் சொல் சிறந்த ஊர்களை குறிப்பதாகும். காஞ்சிபுரம், விழுப்புரம், பல்லவபுரம், அதுதான் இப்போ பல்லாவரம்னு சொல்கிறாங்க. கங்கை கொண்ட சோழபுரம். கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம், ஓகேங்களா? நகரத்தை பட்டினம்னு சொல்லணும், கிராமத்தை பாக்கம்னு சொல்லணும். நாகப்பட்டினம், காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம், இதெல்லாம் தான் பட்டணத்தை குறிக்கும். அதே சிற்றூர்கள் என்ன சொல்லலாம்? பாக்கம் சொல்லலாம் அல்லது கிராமம் சொல்லலாம். கடற்கரை சிற்றூர்களை மீனம்பாக்கம். அந்த காலத்தில் மீனம்பாக்கம் ஒரு கிராமமாக இருந்துச்சு. அதனால் இப்போ நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க ஏர்போர்ட்லாம் இருக்குதுன்னு. நுங்கம்பாக்கம், சேப்பாக்கம். புலம் என்னும் சொல் நிலத்தை குறிக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கணும். புலம், மாமல்லப், மாம்புலம், தாமரை புலம், குறவை புலம். நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் குப்பம். இது எக்ஸாம்லேயும் உங்களுக்கு கேட்டிருக்கான், ஏதோ ஒரு எக்ஸாமில் பார்த்துக்குங்க. காட்டுக்குப்பம், நெல்லிக்குப்பம், நச்சுக்குப்பம். மேற்கண்ட செய்திகள் சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுகின்ற ராபி சேதுப்பிள்ளை தமிழகம் ஊரும் பேரும் என்ற நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. அப்போது சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் என்றது ஒரு முக்கியமான கேள்வி. ராபி சேதுப்பிள்ளை. அதே சொல்லின் செல்வன் சொன்னால் அனுமன். அப்போது இரு வந்தால் இங்கே ராபி சேதுப்பிள்ளைன்னு சொல்லணும். சொல்லின் செல்வன் இன்னும் வந்தால் அனுமன் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நல்லா உட்காந்து படிங்க. குரூப் 4 இன்னும் ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்காதீங்க. வேக்கன்சி உங்களுக்கு ஏறக்குறைய சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக 10,000 வேக்கன்சிக்கு மேலே தான் வரும்னு நம்மளும் எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா? நல்லா உட்காந்து படிங்க. இப்போலேருந்தே தீவிரமாக படிங்கப்பா. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தமிழ் கம்ப்ளீட்டாக உட்காந்து படிக்க பாருங்கள். மீதெல்லாம் ஜிகேக்கு அதிக நேரம் செலவிடுங்க. ஜிகேன்றது மிகப்பெரிய கடல் மாதிரி. நீங்கள் தமிழ் 1 மணி நேரம் செலவிட்டாலே போதும் ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூப்பா.